the Lord. Welcome back to our channel Kids Eden. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Eden. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னையோட வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119:29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பைபிள்ல இருந்து என்ன சம்பவம் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசா யாக்கோபு அப்படின்ற 2 பேரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்பவத்துக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருடப்பட்ட ஆசீர்வாதம். ஏன்னா இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தரோட ஆசீர்வாதத்தை திருடுவாங்க. ஸோ அதை குறித்து தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஈசாக்குன்னா யாருன்னு பார்த்தோம். அவங்களுக்கு 2 பையன் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் ஏசா, யாக்கோபு. ஆல்ரெடி நம்ம அவங்கள குறித்து ஒரு சம்பவம் பார்த்தோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்ன பண்ணிடுவாரு, ஏசாவோட சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கிடுவாரு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏசா யாக்கோபு வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு ரொம்பவே வயசாயிருச்சு. ஸோ வயசானனால ஈசாக்குக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்ப மங்கலா, அவரால் தெளிவாக யாரையுமே பார்க்க முடியாத மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணு மாறிடுச்சு. ஸோ பக்கத்தில் நின்னா கூட அவங்க யாருன்னே அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சத்தத்தை வச்சு தான் அவரால் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா தொட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து அவரால் பார்க்குறத வச்சு என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நிறைய இப்போ கூட நம்ம வயசானவங்கலாம் பார்த்தா நிறைய பேருக்கு என்ன ஆகாது, ப்ராப்பராக அவங்களால பார்க்க முடியாது. ஸோ கண்ணு தெரியாதவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஈசாக்கும் ஆகிட்டார். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா அவரோட பிடிச்ச மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசா. ஸோ ஏசாவை கூப்பிட்டு என்ன சொன்னார், நான் சீக்கிரத்தில் இறந்து போயிடுவேன் போல், அதுக்கு முன்னாடி நான் ஒன்றா ஆசீர்வதிக்கணும். அதனால் நீ என்ன பண்ணு, காட்டுக்கு போய் நிறைய வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே ஏசாவும் என்ன பண்ணார், வேட்டையாடுறதுக்காக போனார். ஏன்னா அவர் தான் வேட்டையாடுறதுல வல்லவனாக இருந்தனால காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுறதுக்காக போவார். ஈசாக்கும் ஏசாவும் பேசிகிட்டு இருந்ததை யார் கேட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கோட மனைவியான ரெபேக்கால் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரெபேக்காலோட ஃபேவரட் சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, யாக்கோபை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா இந்த மாதிரி ஏசாவை என்ன பண்ண போகிறாங்க, ஆசீர்வதிக்க போகிறாங்க. அதனால என்ன பண்ணு, நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால நீ என்ன பண்ணு, சீக்கிரம் மந்தைக்கு போயிட்டு 2 வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வா, நான் அது உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணி ஏசா மாதிரி போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசாக்கு என்ன இருக்கும், நம்ம முதலே பார்த்த மாதிரி ஏசாக்கு கை கால்னா நிறைய முடி இருக்கும். ஆனால் யாக்கோபுக்கு இருக்காது. ஒருவேளை அப்பா என்னை தடவி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை என் மேலே சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ரொம்ப பயப்படுவார். ஆனால் ரெபேக்கால் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி உனக்கு சாபம் விட்டாங்கன்னா அந்த சாபம் என் மேலே வரட்டும், நீ என்ன பண்ண சீக்கிரத்தில் கொண்டு வா, நான் சமைச்சு தரேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ரெபேக்கால் சீக்கிரமாக ஈசாக்குக்கு பிடிச்ச மாதிரி அந்த வெள்ளாட்டு குட்டியை சமைப்பாங்க. சமைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா யாக்கோபுக்கு ஏசாவோட ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து யாக்கோபுக்கு போட்டு விடுவாங்க. இப்போ கை காலில் முடி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோட தோலை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஈசாக்கோட கையிலையும் கால்லையும் போட்டு விட்டுருவாங்க. உடனே சமைச்ச எல்லாத்தையும் யாக்கோபு கையில் கொடுத்துட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. யாக்கோபும் பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவாருன்னா ஈசாக்கு கிட்ட வருவார். உடனே அவர் ஈசாக்கை கூப்பிடுவார். சத்தம் யாரோட சத்தம் மாதிரி இருக்கும், யாக்கோபு அவர் ஏசா மாதிரி பேசாமல் அவர் எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசினார். ஸோ யாக்கோபோட சத்தமாக இருந்துச்சு. உடனே ஈசாக்கு யார் அப்படின்னு கேட்ட உடனே உங்களோட பையன் ஏசா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல ஆள் மாதிரி பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே ஈசாக்குக்கு டவுட் வந்துருச்சு, என்ன சத்தம் யாக்கோபோட தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிடுவார். கூப்பிட்டு உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கிறத
அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவார், ஈசாக்கு வந்து நம்பிடுவார். ஸோ ஈசாக்கு தானே கையிலலாம் முடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு வந்து நம்பி என்ன பண்ணுவார்னா அவங்க கொண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னொரு வாட்டி அவர் என்ன பண்ணுவார்னா அதை வந்து கன்ஃபார்ம் இது வந்து ஏசா தான் அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஏசாவை வந்துட்டு நீ வந்து என்னை பக்கத்தில் வந்து எனக்கு வந்து முத்தம் கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு யாக்கோப் என்ன பண்ணுவார், ஏசா மாதிரி போயிட்டு முத்தம் கொடுக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஸ்மெல்லெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஏசா தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுவார்னா ஈசாக்கு வந்து நம்பிடுவார். நம்பி என்ன பண்ணுவார், ஏசாக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் யாக்கோபு கிட்ட கொடுப்பாங்க. நீ வந்து நல்லா இருப்ப, நீ வந்து எல்லாரை விட மேலா இருப்ப, உனக்கு பின்னாடி வர சந்ததியெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசீர்வாதங்களை வந்து யாக்கோபு கிட்ட சொல்லுவாங்க. உடனே ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு யாக்கோபு என்ன பண்ணிடுவாரு, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவாரு. இவர் வெளியே வந்து கொஞ்ச நேரத்துல ஏசா வந்து உள்ள போவார். உள்ள போயிட்டு இந்தாங்க உங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு கிட்ட சொல்லுவார். உடனே ஈசாக்கு வந்து இவ்வளோ நேரம் யாரோ வந்து எனக்கு கொடுத்து நான் அதெல்லாம் சாப்பிட்டேனே அது ஏசா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை அப்படின்னு சொன்னோடனே யாக்கோபு தான் இந்த மாதிரி மாறி வந்து அவங்க அப்பாவை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னும் ஏசாவால் தாங்கிக்கவே முடியாது, செம்மையாக கத்துவார், அழுவார். ஸோ நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டீங்களா, வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஈசாக்கும் வந்து ஆமாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏசா சொல்லுவார், ஆல்ரெடி அவன் வந்து என்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து ஏமாற்றி வாங்கிட்டான், இப்போ வந்து என்னோட ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், ஏமாற்றி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருப்பார். அப்போ மறுபடியும் கேட்பாரு, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஈசாக்கு சொல்லுவார், அவன் தான் வந்துட்டு உன்னை வந்து ஆளுவான், நீ அவனுக்கு கீழே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏசாக்கும் சில ஆசீர்வாதங்களை வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஈசாக்கு வந்து கொடுப்பாரு. ஆனாலும் அந்த ஏசாக்கு வந்து பயங்கர கோபம் இருக்கும். ஏன்னா யாக்கோபு வந்து அவனை ஏமாத்திட்டனால ஏசா வந்து பயங்கர கோபத்தில் என்ன நினச்சிருப்பார்னா சீக்கிரத்தில் வந்து அவனை நான் என்ன பண்ணணும், கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வந்து கோபத்தினால யாக்கோபை வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற முடிவை வந்து எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது யாக்கோபு என்ன பண்ணாரு, ஏமாத்தினாரு. ஸோ ஈசாக்க போயிட்டு ஏசா மாதிரி ஏமாத்தினாரு, அடுத்து பொய் சொன்னாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே வந்துட்டு ரொம்ப தப்பானது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரையும் பொய் சொல்லி நம்ம ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையிலையும் உண்மையுள்ளவர்களாக வந்துட்டு காணப்படணும். ரெண்டாவது பார்க்கும்போது ஏசா வந்து அந்த கோபத்தில் என்ன சொன்னார், யாக்கோபை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து தீர்மானித்து வச்சுருந்தாரு. ஸோ எந்த விதத்துலையும் வந்துட்டு கோபத்தில் வந்து இந்த மாதிரி முடிவுகளோ இல்லைன்னா வந்து கோபமே வந்து நம்ம கொள்ளாதவர்களாக வந்துட்டு காணப்படணும். ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.